நாளும் சங்கம வானொலிக்கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்திற்கான ஆவலாயிருக்கிறோம் ஐயா, எடுத்து வாருங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை கொடுக்க அழைத்தவர் நீர், நடப்பித்தவர் நீர். இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உலகமெங்கும் நாங்கள் விதைக்கிறோம். நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டு கொள்ளவும், இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரவும் நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த செய்தியை கொடுக்க தந்த சங்கம வானொலியை நிறைவேறுகிறோம். தேவன் சங்கம வானொலியை ஆசீர்வதித்து கேட்பதையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு அழுதிடும் பெண்களை விசாரித்திடும் தேவன். அழுதிடும் பெண்களை விசாரித்திடும் தேவன். இந்த வேதாமத்திலே மகதனா மரியாள், மரியாள் மார்த்தாள், பேர் சொல்லப்படாத ஸ்திரீ, ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரு பிரஜாதி பெண், இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் செய்தி கேட்க மாட்டீர்கள். அநேக பேர். இங்கே தேவகுமார் இந்த பூமிக்கு ரட்சிக்கவே வந்தார். அதே சமயத்திலே சமுதாயத்தில் தூக்கி எறியப்பட்ட தாழ்ந்த தகுதியில்லாத பெண்களையும் இந்த பூமியில் அவர் தூக்கெடுக்க வந்தார். வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு தேவனுக்காக இயேசு வந்த அநேக பெண்களை குறித்து சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருவருடைய அலுவலை கூட இயேசு அசட்ட செய்து புறக்கணிக்கவில்லை. அழுகின்ற பெண்களிடம் அவர் எப்போதும் அன்பான வார்த்தையை பேசினார். அவர்களிடம் அவர் பரிவிடம் கேட்ட முக்கியமான கேள்வி யாதல், பெண்ணே நீ ஏன் அழுகிறாய்? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. நானும் ஒரு முறை ரோட்டால போடும்பொழுது ஒரு சந்தியிலே ஒரு மூலையில ஒரு வாலிப பெண் அழுது கொண்டு இருக்குது. நகரா நிகழ்ச்சி போல அழுகுது. ஆனா கதறை இல்லை, குளறை இல்லை, நல்ல உள்ள அழுது கொண்டிருக்கு. நானும் தெரியாம போய் கேட்டேன், மகளே என்னத்துக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க? நான் நினைச்சேன் காசு எதுவும் கல்வெடுத்து போட்டாங்களோ, சங்கிலி அறுத்து போட்டாங்களோ, இதுதான் இந்த சிந்தனை. நானும் கிட்ட போய், மகளே ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். அங்கிள், என் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டு வேறொரு பொண்ணோட ஓடிவிட்டால் நான் தாய்மை நிலையில இருக்கிறேன். வீட்டுக்கு போக முடியாத நிலைமை, உற்றார்களுக்கு போகாம நிலை, தடுமாறிக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் அழுகுது. சரியா நாயகரா நிரூபிச்சான். அங்க பார்க்கத்தே இல்லை, அந்த கண்ணை பார்த்தாலே அப்படி. அப்ப நான் தெரியாம அடுத்த கேள்வி ஒன்றை கேட்டேன், நீ இப்ப என்ன செய்ய போறான்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னா தெரியுமே, நான் தற்கொலைக்கு போறேன் என்றான். நான் டோன்ட் டிலே டூ இட் குயிக்லி. வேற என்ன சொல்றது? தாயோட தகப்பனுக்கு சொல்லு கேளாம தாறுமாற அடர்ந்து போட்டு சந்தியில வந்து அதுதான் நாங்க என்ன செய்யறது. அது இன்னொரு சம்பவம் என்ன, அந்த பள்ளிக்கூட ஒரு வகுப்புல ஒரு ஒரு வாலிபன் அவனுக்கு 40 மார்க்ஸ் எடுத்திருக்கான். சந்தோஷமா பிள்ளைகளோட தங்க ஃப்ரெண்ட்ஸோட கொண்டாடுறான். அதே பள்ளியில படித்த ஒரு மாணவி அழுகுது. 98 மார்க்ஸ் எடுத்து ஓண்டு அழுகுது. ஏன்னா 2 மார்க்ஸ் குறைவா. இதுக்கு வருதான் இப்ப கவர்மெண்ட் 98 மார்க் எடுத்தாலும் ஏதான், 89 மார்க் எடுத்தாலும் ஏதான், அப்படி கொண்டு வந்தோட அந்த அழுகு நின்று போச்சு. சரி, இங்கே இந்த காலத்து பெண்களுக்கும் 2000 ஆண்டு வாழ்ந்த பெண்களுக்கும் வித்தியாசங்கள் கணக்கு இருக்கின்றது. இந்த காலத்து பெண்கள் நீர்வீழ்ச்சியை போல் அழுவார்கள். அந்த காலத்தில் சிறு அழுகை, ஆனா அதற்குள் காரமான அழுகை. காரமான அழுகையாண்ட என்ன? சாப்பாடு காரம் இல்லை, உள்ள உருகி மனதுருகி உண்மையோடும் முத்தமத்தோடும் வாஞ்சியா கேட்பார்கள். என்ன அப்ப அண்ணால் ஆகார சொல்லலாம். மரியாள் வந்து மனதுக்குள் அழுதாள். அவள் இப்படி மனதுக்குள்ளே அழுதாள். இங்கே மகதலேனா மரியாள் அதிகமா அழுதாள். சாத்தானோ அவளுடைய வாழ்க்கையை அழித்திருந்தான். பிசாசுகளும் ஒன்றன் பின் ஒன்றாய் அவளை பிடித்து கொண்டது. பேய் பிடித்து ஒரு கொடூர ஸ்திரீயாகவே அவள் நகரத்திலே கருதப்பட்டு எல்லோரும் புறக்கணித்தார்கள். இப்ப எங்கட ஊர்ல
பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் தான் சொல்லுவார்கள். எங்கட ஊர்ல நக்கல் அடிப்போம். அப்படித்தான் இவரே நக்கல் அடிச்சார். இப்போ வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ ஒரு விசரன், உண்மையான விசரன் கத்தி கொடுக்கட்டு போனா நாங்க பயப்படவே தேவையில்லை. நாங்க என்ன நினைக்கிறது, அவன் ஐபோன்ல காய்ச்சி கொண்டு போறான். அவன் ஐபோன் இல்ல, உண்மையான பைத்தியக்காரன் தான். ஆனால் நாங்க நினைக்கிறது அவன் ஐபோன்ல காய்ச்சி கொண்டு போறான். ஐபோனுக்கு சோசம். அப்ப ஏன் இந்த மகதலா மரியாத பிசாசு இப்படி பிசாசுகளை அனுப்பி அவளை தன்பக்கம் கொடுத்து கொண்டான் தெரியுமா? இந்த வேதாந்தத்தை வழியா வாசிக்கும். பிசாசுக்கு தெரியும் இந்த மகதலே மரியாள் வேதாமத்தில் இடம் பெற போறான்னு பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கு வேதம் தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். தியானிக்க தெரியாது. இந்த பிசாசுக்கு தியானிக்க தெரியாது. எங்களுக்கு தியானிக்க தெரியும், நாங்கள் செய்கிறோம் இல்லை. அப்ப என்ன நடந்தது? ஆண்டவர் அவளை சுகப்படுத்தினார். அதே போல பாவ சாக்கடையில் மூழ்கி போனவர்களை இயேசு எங்கன மீட்டெடுத்து ஆவிக்குரிய சிங்காரத்தில் அமர செய்ய முடியும் என்பதற்கு இந்த மகதலேனா மரியாள் ஒரு சிறந்த மாதிரியாக விளங்கினார். இரண்டாவது மரியாள் மார்த்தா. இந்த ரெண்டும் அழுகுணிகள் தான். சகோதரிகளாக இருந்த இவர்கள் தங்கள் இல்லத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுத்தார்கள். இவர்கள் இருவருமே தங்கள் ஆண்டோருக்காக ஓய்வில்லாமல் ஊழியம் செய்த எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருந்தார். இதுதானியா பிரச்சனை. மகிழ்ச்சியா இருந்தா சத்துரு கொண்டு வந்து போட்டுருவோம். கவனமா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஆவியில மகிழ்ச்சியா இருக்கும். தொல்லிக்குரிய மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது பிசாசு என்ன குண்ட போட்டான்? லாசரும் எடுத்து போனான். சந்தோஷமா இருந்தவே இல்லையே, லாசரும் மண்டையை போட்டுட்டான். இப்ப டெலிகிராம் போது இயேசு இருக்கு என்ன, லாசர் மறுத்து விட்டா நொடியா வாங்கணும் டெலிகிராம் அடிச்சிருக்கணும். ஆனால் டெலிகிராம் அடிச்சு இயேசு வீட்டுக்கு செல்ல தாமதித்தார். ஏன் தாமதித்தார்? இதுல ஒரு ஆழ்மான சத்தியம் இருக்கு. இப்ப டெலிகிராம் கிடைச்சோன்னு ஆண்டவர் உடனடியா போயிருக்கோம். என்ன ஆண்டவர் போக இல்லை. ஏன் ஆண்டவர் உடனடியா போக இல்லை? யோசிச்சு பாருங்க, கடுமையா யோசிக்க நான் சொல்றேன். 4 நாட்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் போனார். ஏன் இந்த 4 நாட்கள்னு சொன்னா, அந்த காலத்துல முட்டாள்தனம். அந்த நாளத்துல ஒருவர் மரித்தா 4 நாள் மட்டும் உயிர் இருக்குமா? எப்படி 4 நாளுக்கு பிறகுதான் கன்ஃபார்ம் இவர் மரித்து போனார் என்று 4 நாளுக்கு பிறகுதான் கன்ஃபார்ம். அங்க அந்த காலத்துல தாமதித்து போனார். லாசர் மரித்து போனார். அதன் பிறகுதான் இயேசு அங்கு வந்தார். மரியாளும் மார்த்தாலும் ஏவரத்தில் 2 வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டார்கள். இயேசுவின் தாமதத்தை ஒருவர் கசந்த உள்ளத்தோடு குறை கூறினால், அவள் சகோதரியோ தன் கசப்பை தனக்குள் வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்து விட்டாள். இதுதான் இந்த பெண்களுடைய ட்ரிக்ஸ். இருப்பினும் இயேசுவோ அவர்களுடைய துக்கங்களை புரிந்து கொண்டார். அவர்களுக்காக அவர் பரிதபித்து மாத்திரமல்லாமல் அழுதார். வேதம் சொல்லுது. அவருடைய குறைகூறுதலையும் கசப்பையும் மன்னித்து விட்டு அவர்கள் சகோதரங்க மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்படி செய்தார். இப்ப லாசர் உயிர்த்தெழுந்தா அப்புறம் விட்டாங்களா? அவனை கொல்ல சாதி செய்தாங்க. எப்படி எங்களுடைய ஆக்கள், அந்த காலத்தாக எங்களுடைய ஆக்கள் தான். அந்த சகோதரிகளோ இயேசுவின் சுகத்தை மாத்திரம் எதிர்பார்த்தார். ஆனால் அவரோ அவளுக்கு ஒரு உயிர்த்தெழுதை தந்துடுறார். இப்பொழுது அவருடைய அழுகை சந்தோஷமாக மாறியது. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆம், நாம் கேட்பதற்கும் அல்லது நினைப்பதற்கு மேலாகவே அவர் நமக்கு செய்ய முடியும். இன்று ஸ்ரீகளுக்காக அவர் அழுது பின்பு கண்ணீரை துடைக்கிறார். இந்த வேதாந்தத்தை நாங்கள் சொல்லும் பொழுது, வசனம் சொல்லும் பொழுது மிக ஆறுதலாகவே தெளிவாக சொல்ல வேண்டும். என்னன்னு சொன்னா, ஜெர்மனில இருந்து ஒரு அழைத்திருந்தேன் செய்தி கொடுக்க. ஜெர்மன் நாட்டில இருந்து முதல் தடையா வந்தார். அவர் செய்தி கொடுக்க விட்டு அவர் செய்தி கொடுக்கிறா பாட்டு பாடுறான்னு தெரியல. அவ்வளவு பாட்டு படுக்கிற மாதிரி செய்தி கொடுத்தார். அவர் கடைசி விளக்கத்தை சொன்னேன், இனிமேல் செய்தி கொடுக்க முடியாது, 6 ஆண்டா வாங்குவோம். சரி, பேர் சொல்லப்படாத எல்லாருக்கும் தெரியும்.
அவள் தன்னுடைய சரீரத்தில் 12 ஆண்டு காலமா இரத்த பெருக்குடியாய் இருந்தால் அவளும் அதே மருத்துவம் சென்று பார்த்தா அவளுடைய ஆஸ்தி முழுவதும் மருத்துவருக்கு போயிடுச்சு. நான் கவனமா இருக்கணும். இந்த காலத்துல மருத்துவர், டென்டிஸ்ட், மந்திரவாதி, லோயர்கிட்ட போனீங்களோ ஆஸ்தி முழுவதும் வறுத்தெடுத்துருவாங்க போயிடாங்க. நாள்தோறும் இந்த காசு இருந்தபடியால் அவன் மிகுந்த பலையினம் இரத்த சோகையுடையவளாக இருந்தால் எத்தனையோ இரவுகள் தேவன் தன்னை சுமப்படி கெஞ்சிருக்க கூடும். மேசியா வருவார், இஸ்ரவேலின் சகல துன்பங்களில் இஸ்ரவேலை விடுதலை ஆக்குவார் என மிகுந்த ஆத்தோரம் காத்திருந்தார். ஆனால் 12 ஆண்டுகளாய் அவருடைய கூக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் மேசியா வந்துவிட்டார் எனவும் அவர் இன்று தன்னுடைய ஊருக்கு வருகிறார் கேள்விப்பட்டார். இயேசு வருகிறார் கேள்விப்பட்டார். இப்ப இந்த காலத்துல இயேசு வருகிறாண்டா ஒரு தினம் போக மாட்டான், ஊழியக்காரர் போக மாட்டான். ஒரு நடிகை வர்றாண்டா 10 மணிக்கு நின்றா பகல் 5 மணிக்கே லைன்லவே நிற்கும். இது பிசாசுகளை தந்திரம். இயேசுவை சுற்றி ஜனங்கள் நெருங்கி முண்டி எடுத்துக்கொண்டு நின்றார். இருப்பினும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படியாயினும் அந்த கூட்டத்துக்கு சென்று இயேசுவின் வஸ்திரத்தையாவது தொட்டுவிட வேண்டும் என தனக்கு உறுதியான தீர்மானம் செய்து கொண்டார். இது இயேசுக்கு தெரியுமோ தெரியாது, அவருக்கு தெரியும். வரப்போறாய் தெரியும். இத்தனை பிரியமான ஸ்திரீ ஆண்களின் கூட்டத்தை கடந்து சென்று, பெண்களின் கூட்டத்தை கடந்து சென்று, பிள்ளைகளின் கூட்டத்தை கடந்து சென்று ஆர்வம் கரத்தை நீட்டி எப்படியோ அவருடைய வஸ்திரத்தை கொண்ட கீழ்ப்பதில் ஒரு ஓரத்தை விரலால் தொட்டு விட்டான். தொட்ட உடனே என்ன நடந்தது? சுகமானார். அவள் தொட்டது இயேசுவோட ஆடே. இந்த ஹீப்ரூஸ் எபிரேயர் வேதாம விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த இயேசுனார் அந்த சால்வை அந்த உடுப்புல கீழே முடிச்சா இருக்குமே. என்ன இப்ப நாங்களும் அப்படி போடுறோம், இயேசுனார் முடிச்சா போடுவோம். அதே விஷயம் இருக்கு. அந்த பெண் அந்த முடிச்சிய தொட்டாலாம், ஆடைய தொடவில்லை, அந்த முடிச்ச தொட்டாலாம். அந்த முடிச்சு வேர்ட் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய வார்த்தை என்று எபிரேயர் விளக்கம் கொடுக்கிறார். இருக்கட்டும். உடனே என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன ஆச்சரியம்! உடனடியாக சாட்சி கொடுக்கிறார். தொட்டது யார்? உடனே சாட்சி கொடுக்கிறார். இப்ப எங்களையாக்கள் சாட்சி கொடுக்கணும், அது வேற, இது வேற. இப்ப நீங்களும் கூட இது போன்று அறியப்படாத ஒரு சகோதரியாய் பல ஆண்டுகள் கண்ணீர் வடுத்துக் கொண்டிருக்க கூடும். பிறரிடத்தில் செல்வதற்கோ கூசும்படியான வியாதியினாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடும். உங்களை ஆண்டவர் ஒருபோதும் ஏமாந்து போக செய்ய மாட்டார். அவரிடத்தில் வந்து விடுங்கள். இன்று கூட நம் அவரிடம் சென்று அவரை விசுவாசத்தினால் தொட்ட விட முடியும். இந்த இயேசு நம் வியாதிகளையும் நோய்களையும் சுமந்தபடியால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அடுத்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சமாரியசு, உங்களுக்கு எல்லாம் அது தெரியும் கதை. இவனோட போட்டு பழைய கதையை போடுறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாட்டை கொடுப்பார். இந்த சமாரியஸ்ரீ அவருடைய வாழ்க்கை ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்த திருமணம் செய்து பின்பு மறு திருமணம் செய்து இவ்வாறு 5 முறை அவளுக்கு சம்பவித்து விட்டது. இப்போது அவளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனுஷனோ அவளுடைய கணவர் கூட இல்லை. தன்னுடைய ஜீவத்தை குறித்து அவர் மிகவும் சரிப்படைந்தவராக இருந்தார். இப்ப பாருங்கள், யூதர்கள் சமாரியர் ஒரு தாழ்ந்த ஜாதி, கீழ்ப்பட்ட சார்ந்து நிந்திப்பார்கள். பொதுவாய் சமாரிய ஸ்திரீகள் தங்கள் கிராமத்துள்ள கிணற்றுக்கு காலையில சென்று தண்ணி கொண்டு வருவார்கள். ஆனா இவள் போனவள் மத்தியான நேரத்துல. ஏன் மத்தியான நேரத்துல போனால்? நல்ல வெயில் சுகமா இருக்கும் இல்ல. காலையில போனா மற்ற பாருங்க கிண்டல் எடுக்குங்க, எங்களுக்கு கொண்டு இவ கஞ்சி. எங்கடைய குலாச்சண்டையை பார்த்தா தெரியும். அப்ப தேவன் தரும் வார்த்தையில கூறி தங்களை கொண்டு புறக்கணித்து விட்டார்கள். அவளுக்கோ சமாரியால் வெக்கமும் புறக்கணிப்பும் வருத்தமும். எனவே
இது நிமித்தம் தன்னை சுற்றி ஒருவரும் வராத மதிய வேளையிலே அவள் கிணற்றுக்கு சென்றாள். நல்லா கவனிங்கோ. தன்னுடைய இவ்விதத்தில் ஒரு புருஷனை கிணற்றில் கண்டபோது ஆச்சரியம் அடைந்திருப்பார். இப்ப நாங்கள் கிணத்துல ஒரு ஸ்ரீ வந்து இப்பத்த காலத்துல ஒரு ஆம்பளைய கண்டா அது கதை வேற. மேலும் அந்த மத்தியான வேலையில அந்த கிணற்றண்டையில் அமர்ந்து அவளோடு பேசுவது காத்து கொண்டிருந்தது. இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம் ஐயா. அப்பொழுது அவருக்கு இந்த தாகத்தை தன் சம்பாஷணையின் துவக்கமாய் வைத்துக்கொண்டு படிப்படியாய் ஜீவ தண்ணீரின் தேவையை அவளுக்கு அவர் உணர்த்தினார். முடிவிலே அந்த கிராமத்தை அழைத்து வந்து மறந்திருப்ப. இதுல ஒரு கேள்வி எனக்கு. இவ்வளோ விபச்சாரியன் இப்ப இவள் டவுனுக்கு போய் ஆகல கூட ஏய் விபச்சாரி போடி என்று சொல்லியிருக்கலாம் என்ன. ஆனா கர்த்தர் செய்தால் இவளுடைய முகத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருப்பார். இவள் போனோன்னு அவள் விபச்சாரி என்பதை மறந்து விடுவார்கள். இது வேதாமத்தில் இல்லை, வேதாமத்தில் இல்லை, பிறகு தேடாதீங்க. அவள் சமுதாயத்தால் பணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஸ்ரீ, தாழ்ந்த ஸ்ரீ. இப்ப ஒரு நற்செய்தி, ஆண்டவரை பற்றி நற்செய்தி கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையானவர் என்ன. அதாவது சமுதாயத்திலேயே புறக்கணித்து தள்ளப்பட்ட ஸ்திரீகளுக்கு இயேசு எவ்வளவாய் நம்பிக்கை தருகிறார். நீங்களோ ஒடுக்கப்பட்டவர்களாய், அற்பமாய் கருதப்படும் தாழ்ந்த ஜாதி பெண்களாய், உங்கள் உரிமைகளுக்காக போராடி ஒருவரும் கூட இல்லாதவராய் இருக்கக்கூடும். உங்களுக்கு இது ஒரு நற்செய்தி. ஸ்ரீயை இனி நீங்க அழைத்தவே இல்லை, உங்களுக்காகவே மீட்பர் வந்து விட்டார். நீங்க அழைத்தவே இல்லை. ஓடி வாங்க சங்கம் வானொலிக்கு, வார்த்தை வச்சத்துக்கு ஓடி வாருங்க, நித்திய வச்சதுக்கு ஓடி வாருங்க. ஓடி வரும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை பார்ப்பார். சும்மா வீட்டுக்கே இருந்து அழாங்க, தாளந்தான் வந்து கொடுங்க. அடுத்து ஒரு கானானிய ஸ்திரீ, மத்தேயு 15 வாசிக்கிறோம். அவளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அல்ல, இருப்பினும் தேவன் அவள் மீது அக்கறை கொண்டிருந்தார். பாருங்கள், இதிலே தேவனுடைய திட்டங்கள். தேவனுக்கு தெரியும் அந்த ஒரு கானானிய ஸ்திரீ தன்னிட்ட வருவார், ஆண்டவர்களெல்லாம் தெரியுமே, அதெல்லாம் பிளான். அவள் மகளுக்கு பல ஆண்டுகளை அசுத்தாய் பிடித்தது. அப்ப அந்த மகளுக்கு ஒரு அசுத்தாவி, எங்கே யாரும் சென்று உதவி கேட்பது என்று தவித்துக் கொண்டிருந்தார். அந்த நாட்களில ஒரு கிராமத்திலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு பயணம் செய்வது கடினமான காரியம். பயண செலவு மிகவும் அதிகம். அவள் இஸ்ரேல் பெண்மணி அல்ல. ஆகவே அவள் கூறுவதை இயேசு கேட்பாரா, உதவி செய்வாரா என்பதை அவன் அறியாது தேர்த்திருந்தார். தன்னுடைய மகள் சுகமாக முடியும் என்ற நம்பிக்கை முழுவதும் சூழல் இருந்தது. அவருக்கு தெரியும், எப்படியாவது நான் இயேசுகிட்ட போக வேண்டும். தற்செயலாக அவர் அழகில்லாமல் இருந்தால், மூலவே மேக்கப் பண்ணி கொண்டு போயிருந்தால் சீடர்கள் டார்லிங் கம்மியா இயேசுவை பார்க்க வந்தீங்கன்னு சொல்லியிருக்கோம். அது என்னுடைய கருத்து, என்னுடைய சிந்தனை. இயேசு கலிலேயாவிலிருந்து நடந்து சென்று அவள் சொந்த ஊருக்கு சுமார் 50 மைல் அருகே நெருங்க போது அவளுக்கு உதவி செய்யும்படி வந்து விட்டார். பார்த்தீங்களா, இயேசு சந்தித்த போது ஒரு புரஜாதி பெண், ஆனா இவள் வந்து ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்தவள். வேதாமம் சொல்லுது, பிரஜாதி பெண், யாரும் தகுதியற்றவள், தகுதியற்றவள். என்ன அப்ப என்ன நடக்குது பாருங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்கு. ஒரு நாயின் சாணத்தை நாய், அங்க நாய் என்று சொல்ல யார கனாசியன் நாய், எங்கட நாய் என்று சொன்னா விடுவோமா? அந்த காலத்துல எங்கட இலங்கை தமிழ்ல என்ன சொல்லியிருப்போம், இப்ப இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா விட என்ன யாரும் நாயண்டா, அது உங்களுக்கு என்னத்துக்கு இப்ப வேண்டாம். பிள்ளைகள் சாப்பிடும் மேஜையிலிருந்து விழும் துணிக்கியாவது நான்
சாப்பிடட்டும் என ஆண்டோடு வேண்டுகிறார். பார்த்துக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலிருந்து விழுமுறை துணிக்க தன் மகனிடம் பிசாசை துரத்துவதற்கு போதுமானது என்று அவள் விசுவாசித்தாள். என்னே அவளது அற்புத விசுவாசம். அவளுடைய விண்ணப்பத்தை இயேசு ஏற்றுக்கொண்டு உடனடியாக பதில் தந்து விட்டார். அவருடைய மகள் சுமார் 20 மைல் தள்ளி இருந்தாலும் அந்த வேரில் உடனடியாக விடுதலை பெற்றார். அவருடைய நீண்ட கண்ணீர் வருடங்கள் மாறி அந்நாளில் மகிழ்ச்சியும் ஆழ்ந்த சிரிப்பும் இடம்பெற்றது. அவர் கண்ணீருக்கு பதில் கிடைத்த பொன்னா. பாருங்க, என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பிசாசு பிடித்திருந்தா உடனே மந்திரவாயிடணும். அவன் உள்ள சொத்தெல்லாம் அறுத்துருவான். என்ன பிரச்சனைனா இயேசுவுடன் தான் வர வேணும் ஐயா, வேற வழி இல்லை. உங்களுக்கு என்ன உபத்திரமோ துன்பமோ செய்தி கொடுத்தாவே அருமையான செய்தி. தொல்லை என்ன வந்தாலும் ஆண்டோடு தான் வரணும். இந்த கானான ஸ்திரீ எத்தனை அருமையான சாட்சியா இருக்கிறார். அன்பார்ந்த தாயே, நீங்களும் அவளைப் போலவே நம்முடைய அன்புள்ள ஆண்டவரை முழு இருதயமாய் தேடிவிட நாடுங்கள். உங்கள் கண்ணீர்களையும் அவர் கண்டிருக்கிறார், துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். உங்கள் தேவை என்பது அவருக்கு தெரியும். ஒரு வேளை உங்கள் பிள்ளை உங்களை விட்டு வெகு தொலைவில் வசித்துக் கொண்டிருக்கலாம். ஆகிலும் இந்த கானானிய ஸ்திரீ செய்ததைப் போலவே தூரத்தில் இருக்கும் உங்கள் பிள்ளையத்தை மானுடைய பாதவடிக்கு நீங்க கொண்டு வர முடியும். சரியோ? எல்லாம் ஆண்டோடு செய்யலாம் ஐயா. இப்ப இதுல பார்க்க போனா எனக்கு கிடக்கு மட்டும் நச்சேன். நீங்கள் ஒரு நாய் இல்லை, நாங்கள் நாய் இல்லை, நாங்கள் சொந்த குமாரத்து. பெண்கள் யாரும் நாயின்னு சொன்னால் நாயின்னு சொன்ன சொல்லட்டும். நாங்கள் ராஜாக்கள், பிரபுக்கள். என்ன அதுபடியே கவலைப்படக்கூடாது. அடுத்தது விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு அழுது கொண்டு வேணும். இது அடுத்தொரு பிரச்சனை என்றால், இந்த விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பொண்ணு கொண்டு வந்தால் அவளை சேர்ந்த ஆட்கள் வரையில்லை. ஏன்னா அவன் அந்த கூட்டத்தோடு நிற்கணும். சரி, யூத பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொள்ளப்பட தகுதியாக இருந்தாள். இந்த பிரமாணம் என்றால் கல்லெறிந்து கொள்ள வேணும். ஆகவே போதோருக்கெல்லாம் தலைமை போகிற ஆண்டவரை நிகழ்ச்சியின் மூலமாய் எப்படியும் சிக்க வைத்து விட என்ற நோக்கத்தில் அவனுக்கு ஆண்டவரை மாட்டி விடுறதுக்கு எங்களோட ஸ்ரீலங்கா டெக்னிக் தான் அவனை கொண்டு வந்தார். அவன் விடுதலை செய்தால் நியாயப்பிரமாணத்தை அவமதிக்கிறார். நல்லா யோசிக்க வேணும். யூத பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லணும். எல்லாம் கல்லோட நிற்கணும். வேற அவன் வீட்டை போன வாக்களும் கூட கல்லோடு நிற்கணும். அப்ப யூத பிரமாணத்தின்படி கல்லிருந்து கொள்ளணும். எரியாட்டி நியாய பிரமாணத்தை அவமதிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருவாங்க. என்ன கொண்டு வர முடியும்? பாருங்கள், மனதுர்க்கத்தை பிரதிபலிக்கிற அவருடைய குணாசியத்தை களங்கப்படுத்த முடியும். அந்த சூழ்நிலையில் எவ்வளையும் தப்ப முடியாது. இது நிலையா இருந்தது. தலை என்று சொன்னால் அவர்கள் ஜெயிப்பார்கள், வாள் என்று சொன்னால் தோற்று போவார். அவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதலிலே கல்லெறிய கடவன். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை ஐயா. பாவம் இல்லாத கல்லறி செய்ய கடவன் உண்டா? அதுல அந்த அவன் வீட்டை போனவெல்லாம் அந்த சுத்தி நிற்கணும். கனவே அவன் இப்ப கல்லோட நிற்கணும். எரியலாமோ? எரியலாம். அவன் அந்த வீட்டை போயிருக்கணும். பாவம். அப்ப முதலாவது கல்லறிய கடவுள் சொல்லும்போது அவருடைய வார்த்தை இந்த பாவம் செய்தவர்களுடைய காதுக்குள்ளால போய், இருதயத்துக்கால போய், நரம்புகளெல்லாம் போய் சிந்தனை மண்டலத்துக்கு போகும். வார்த்தை உங்கள் எழுதிய கல்லறிய கடவுள் வார்த்தை சொன்னோன்னா, இந்த பாவம் செய்தவர்கள் என்ன காதால கேட்டு உள்ளுக்கு போய், குடலுக்கு போய், நரம்புக்கு போய், ரத்தத்துக்கு போய், மண்டையில போய் அடிக்கும். மண்டலவே அடிச்சோன்னா என்ன நடக்கும்? கல்லெல்லாம் வச்சிருக்கிற கையில அந்த ரத்தம் கைக்கு வேறு ரத்தம் சோர்ந்து போகும். தான் ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போகும். கல்லுக்கு கீழே விழுந்து அவள் தப்பித்தாள். காரணம் என்ன? கர்த்தருடைய திட்டங்களே அவர் மனதுருக்கம் உள்ளது. கம்பாஷன்,
மனதுக்குள்ள தேவனையா நேரம் என்ன ஒன்று ஒரு நிமிஷம் இருக்கு. ஓ நான் அடிச்சு கொண்டு போறோம். சரி, நான் ஜோம் பண்ணணும். நேரம் கடந்து விட்டது. நேரத்தை கவனிக்காம ஞாபகத்தோட ஜோம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானுலகத்திலே அழுதிடும் பெண்களை விசாரித்திடும் தேவனுடைய தலைப்பிலே கத்தாவே, வேதாகமத்தில் இருந்த பெண்களை மகதனாய் மரியாள், மரியாள் மார்த்தாள், பெயர் சொல்லப்பட ஸ்ரீ, சமாரிய ஸ்ரீ, பிரஜாதி பெண், இந்த பெண்கள் கூடாக உங்களுடைய வார்த்தையினூட அந்த வார்த்தை கொடுக்கணும் சுவாமி. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் யார் வேதனையோடு புறஜாதியாய் தள்ளப்பட்ட பெண்களாய் இருந்தாலும் சுவாமி, உம்முடன் வரும்பொழுது நீ பெரிய அற்புதம் செய்கிற தேவனா இருக்கு சுவாமி. அந்த கிருபை தொடர்ந்து சுவாமி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர நிகழ்ச்சி நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்த உண்டு. எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.